நன்றி சொல்கிறதுக்கான மேடை. ஏன்னா ஒரு 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 படம் எடுக்கிறதுக்கு நிறைய உழைப்பு தேவை. அந்த உழைப்பு வந்து ஒரு சிலருடைய விஷன் மேலே மற்ற எல்லாரும் பிளைண்டாக வைக்கிற ஃபெய்த்து. அது அந்த அந்த ஃபெய்த் தான், அந்த உழைப்பு தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணோம். அண்டு நாங்கள் இந்த படத்துக்கு, அதாவது இந்த கதைக்கு, படம் இல்லை, விடுதலைன்ற இந்த கதைக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது வந்து டிசம்பர் 2020. ஸோ 4 years ஒரு ப்ராஜெக்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இந்த படத்தில் நடிக்கும்போது கல்யாணம் பண்ணவங்க குழந்தை பிறந்து குழந்தைய ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டாங்க. அவ்வளோலாம் நடந்தது. அவ்வளோ காலம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இவ்வளவு காலம் ஒரு 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 கதை, ஒரு ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜியை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுற ஒரு டீம், அந்த டீமோட பிளைண்ட் ஃபெய்த்தில் ட்ராவல் பண்ண ஒரு 400-450 பேர், ஸ்டார்டிங் ஃப்ரம் த ப்ரொடியூசர். எல்லாருமே இந்த ஜேர்னியை வந்து ரொம்ப முழுசாக மனப்பூர்வமாக ஒர்க் பண்ணது, ரொம்ப கமிட்மெண்ட்டோடு பண்ணது. லாஸ்ட் டைம் வந்து நான் லிஸ்ட் எழுதி எல்லார் பேரையும் படித்தேன். அப்போது கொஞ்சம் டைம் இருந்தது. இப்போ சுத்தமாக எனக்கு டைம் இல்லை. வெரி ப்ரீஆக்கியூபைட் வித் த ஃபைனல் ஒர்க். படம் முடிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கோம் நாங்கள். அதனால் ஐ எம் வெரி ப்ரீஆக்கியூபைட். பட் இருந்தாலும் ஆஸ் ஆல்வேஸ் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த டீம். சினிமா மாதிரியான ஒரு ஒர்க் வந்து கீழிருந்து மேலே வர்றது, ஒரு டைரக்டரோட விஷனுக்கு மேலேருந்து கீழே ஒர்க் பண்ணுறது, அது பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். ஆனால் வந்து ஒரு செட் அசிஸ்டன்ட் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதும், ஒரு கார்பெண்டர் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதும், ஒரு ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதும் தான் ஃபைனலாக அந்த டைரக்டரோட விஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ அப்படி எல்லாரும் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் எப்போதும் போல் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். நன்றியெல்லாம் இல்லை, அதை தாண்டி ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். ஏன்னா வந்து நானே பல இடங்களில் சொல்லியிருக்கேன், நான் சொல்லனாலும் கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மாதிரி, என்னோட டீம் மாதிரி, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லை, என்னோட அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டருடைய அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், எங்கள் ஸ்பாட்டில் எல்லாருமே என்னோட அசிஸ்டன்ஸாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு டீம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா நார்மலாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், இன்னைக்கு வந்து இந்த சீன்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு இருக்கும், அதுக்கு இந்தந்த ஆர்டிஸ்ட் வருவாங்க, இந்தந்த ப்ராப்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும், அப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால்